இப்போ நிறைய கணக்குகள் இருக்கு. தினகரன் அவர்கள் வந்தாச்சு, அவங்க மீண்டும் நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே பயன்படுத்துகிறாங்க. உங்கள் அருமை அண்ணன்ட்ட சொல்லி நான் ரெடியாக இருக்கேன், ரெடியான்னு கேளுங்கன்னு. இது கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமாக தினகரன் அவர்களுக்கான செய்தி தான் ஓபிஎஸ் அவர்கள் பேசியது. இபிஎஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க, நோ, இது பொதுக்குழு எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஓபிஎஸ் வேண்டான்ற முடிவு அது அதிமுகக்குள்ளையா இல்லை என்டிஏக்குள்ளையா எப்படி? அது ஒன்று. ஓபிஎஸோட பேச்சிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அவர் என்ன நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாம் பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. நிஜமாவே பாவமாக தான் இருக்குது. அதை விட பாவமாக நம்மளை பார்த்தா, இப்போ அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு நம்மளை பார்த்தா தான் பாவமாக இருக்குது. ஏன்னா அவர் அவர் முடிவெடுக்குன்னா எப்போயோ எடுத்திருப்பார். அவருடைய விஷயங்களை தெளிவாக தாங்க இருக்காரு. அவர் சொன்னது ஒரு முக்கியமான கோட்டு, பல ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு நதியின் வெள்ளம் கரையினில் இருப்பு, நான் என்ன செய்யணும் தவிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னார். அது கரெக்டாக இன்றைய வரைக்கும் அதான் ப்ரூவ் பண்ணுறாரு. அவரால் முடிவில் அவர் சூழ்நிலை கைதி. ஸோ அதனால அவரால் இன்னைய வரைக்கும் முடிவெடுக்கல. அவர் முடிவெடுத்தா இன்னைக்கு அதனால எந்த சூழ்நிலைக்கு அவர் கைதியா இருக்கிறாரு? அவருக்கே என்ன முடிவெடுக்க முடியலங்கிறது ரொம்ப நாளா இருந்து இல்ல சார். நான் வெளிப்படையாவே பேசலாமே. ஒண்ணு, அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் திமுக பேசப்பட்டது, 8 சீட்டு நாங்க, 3 நாங்க, 5 நாங்க, அது தெரியல, திமுகன்ற ஒரு ஆப்ஷன். இல்ல தாவேகா கூட இருக்குன்னாங்க. இல்ல மூணாவது அதிமுகக்குள்ள இல்லைங்க, என்டிஏ ஆப்ஷன்லாம் இருக்குன்னாங்க. 4வது தான் அந்த கதவு தான் அடைக்கப்பட்டது அதிமுக. 3 ஆப்ஷன் இருக்கிறப்ப என்ன அவருக்கு என்ன சார்? இந்த ஆப்ஷன்லாம் நீங்க எலெக்ஷனை விட்டு சொல்றீங்க. இந்த ஆப்ஷன்லாம் பல வருஷங்களாவே இருந்தது. அப்ப எதுலையுமே கலந்துக்காம தான் வெளியில தான் இருந்தாரு. இப்போ சார் சொல்றாருல, தினகரன் கிளம்பும் போது அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்னா, அவங்களுக்குள்ளே 3 பேரும், தினகரனும் சரி, ஓபிஎஸ் சரி, சசிகலாவும் சரி, நேராக சந்தித்த மாதிரி நமக்கே தெரியாது. அவங்களுக்குள்ள பேசிட்டு நாங்களாம் ஒன்னா இருக்கோம், ஒன்னா பேசியிருக்கோம்லாம் சொன்னாங்க. பட் நமக்கு தெரியாது. நீங்க சொன்னது, அவங்க வெளிப்படையா சொன்னது, சசிகலா அவர்களா இருக்கட்டும், பன்னீர்செல்வமா இருக்கட்டும், காலம் வரும்போது நாங்கெல்லாம் ஒன்னா சேருவோம். இன்னும் காலம் வரல, அவங்க சேரல. இப்ப நான் சென்ற வாரத்துல கூட சொன்னேன், நிச்சயமா ஓபிஎஸ் திமுக ஆப்ஷன் போக மாட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். என்ன நம்பிக்கை சொன்னா, தினகரன் மாதிரி நானும் ஒரு நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னன்னா, தினகரன் சொல்றாருல, நாங்கெல்லாம் அம்மா பிள்ளைகள் வேற எங்க சார் போவோம், 3 முறை முதல்வர் இருந்தவர் வேற எங்க போவாரு, இங்கதான் வருவார்னு சொன்னார்ல. இதே நம்பிக்கையில நானும் சொன்னேன், திமுக ஆப்ஷன் போக மாட்டாரு, தாவேக்காவும் போக மாட்டாரு, ஒன்னு என்டிஏக்குள்ள வருவார், என்டிஏ வெளில. தினகரன் அவர்கள் பேசினதுல பிரியன் அவர்கள் கேட்கறாங்கல்ல, அது போக மாட்டாங்கன்றது ஓகே, நாங்கெல்லாம் அம்மாவின் தொண்டர்கள்ன்றதெல்லாம் ஓகே, அவருக்கு என்ன ஸ்பேஸ் கொடுத்து அழைக்கிறீங்கன்றது, நீங்க சுயேட்சையில நிக்கிறது கூப்பிடுறீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, நீங்க அதாவது அதிமுக வாய்ப்பு இல்ல, அது பல தடவை சொல்லிட்டாரு, முடிந்து போன விஷயம். எடப்பாடி சொல்றாரு துரோகின்னு சொல்றீங்க, அதிமுகவுல துரோகின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன அம்மாவின் தொண்டர்கள் கொடையில அவங்க வரணும், அது என்ன கண்டிஷன் அப்ளை மாதிரி அந்த ஸ்பேஸ் என்ன? தினகரன் என்ன சொன்னாருன்னா, அமமுகல வாருங்கன்னு தான் சொல்றாரு. நீங்க அவர் அமமுகவுல அழைக்கல சார். இல்ல, அதுதான் அர்த்தம். நீங்க அப்படிதான் அவர் என்டிஏக்குள்ள அழைக்கிறானா, அவன என்டிஏ தலைவர் சார். இங்க பாருங்க, நான் ஒரு கேக்குறேன். இல்ல நான் ஒரு கேக்குறேன், இபிஎஸ் அவர்கள் ஏன் அதிமுகக்குள்ள இல்ல? ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி சம பலத்தோட இருக்கிற தலைவர்களா ஆளுமையா இருந்தாங்க, பொறுப்புல இருந்தாங்க, செல்வாக்க விட்டுருங்க. அதனால இவர் வேண்டான்னு நினைக்கிறப்ப அமமுகக்குள்ள என்ன பிளேஸ் கொடுத்து தினகரன்? நான் இன்னொன்னு கேக்குறேன் சார், சசிகலா அவர்கள் இஷ்யூ இருந்தது இல்ல, அப்ப அவங்களுக்காக இடம்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அமமுகவுல ஸ்பேஸ் கொடுத்தாங்களா என்ன சசிகலா? இல்ல, நீங்க அது நமக்கு தினகரன் சசிகலா பத்தி, சசிகலா தினகரன் பத்தி பேசுறது இல்ல, நமக்கு அது தெரியாது. ஆனா ஓபிஎஸ்க்கு அதாவது என்ன எடுத்துருக்காங்க சார்? என்ன என்ன தினகரன் ஒரு வாய்ப்பு எதுக்காக சொல்றேன்னா, அதிமுக வாய்ப்பு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. டெல்லியில பாஜக அவங்க ஒப்புக்கொள்ளவே இல்லை. அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நீங்க தனி கட்சி தொடங்கலாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. தனி கட்சி திரும்ப ஒரு மறுக்கிறார், நான் தனி கட்சி தொடங்க போவதில்லை அப்படிங்கிறாரு. மேபி இவர் தாமரையில் நிற்பதற்கு பாஜகவினர் கூட வாய்ப்பு கேட்டிருந்திருக்கலாம், அதுக்கு கூட மறுக்கப்பட்டு விட்டது. அப்படி மறுக்கப்பட்டு, அதனாலதான் இல்லன்னா அது ஒரு ஆப்ஷன் எடுத்திருப்பாரு. இப்ப வேற ஆப்ஷன் இல்லாத போது தினகரன் சொல்றாரு அமமுக ஜாயின் பண்ணலாம். இந்த செய்தியே நம்ம ஒரு பாஜகவுல கேட்டு மறுத்தாங்கன்றது எப்படி சார்? அவர் சொல்றாரு, இல்ல கேட்டா அவங்க விருப்பப்பட்டு நின்னுங்கன்னு தான் சொல்றாங்க. கலைஞர் முறையே கேட்டா அவரு நிக்கல. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இப்ப அப்போ அன்னைக்கு கேபி முனுசாமி அவர்கள் இருந்தப்ப நீங்க பாஜகவுல சேர போறீங்களாமேன்னு அந்த கேள்வி கேட்டப்ப ஓபிஎஸ் அமைதியா இருந்தாங்க. கேபி முனுசாமி கோவமா பேச, என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஒருங்கிணைப்பாளரை போய் அப்பா இவர் சொன்னார், நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல, அந்த கடைசியில கூட எனக்கு அதிமுக கொடி தான் இருக்கணும்னு சொன்னவரை நீங்க அப்படி ஒரு கேட்டு மறுக்க, இது யாருக்கு கொடுத்த தகவல் தான்? நானும் சொல்லி அதுதான் நம்ம டிப்பிக்கலா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அதிமுக விசுவாசி. அவர் அதிமுகவுக்கு உள்ள வருவார், ஏன்னா அதிமுக ஆதரவா தான் இருப்பார், என்னாலும் எட்டரைக்கு எதிராக போக மாட்டார். அப்படிதான் நாம அந்த அசம்ஷன்ல தான் நம்ம இவ்வளவும் பேசிட்டு இருக்கோம். சரி,
இப்ப நீங்க சார் எலெக்ஷன்ல போனாரு ரெட்டேலுக்கு எதிராக தானே நின்னாரு. இல்ல, பலாப்பழ சின்னம் என்ன? எதிராலாம் அவர் போல. அவர் என்னன்னா அந்த இடத்துல வந்து நான் அதுல தலையிடலன்னு சொன்னாரு. ரெட்டையில 3வது இடத்துக்கு போச்சு சார். இல்ல நீங்க அது அவர் பலாப்பழம்னு சொன்னாரு. ஏன்னா அவர் நினைச்சா இரட்டையில எதிராக பிரச்சாரம் செய்திருக்கலாம். பண்ணிருக்கலாம், பண்ணாரு. அவரால் அந்த முடிவு எடுக்க முடியாது சார். அவர் முடிவு எடுக்க முடியாது. அதனால சொல்றேன் அதிமுக அவரு இல்ல சார், நீங்க வந்து அவரை தினகரன் அவர்களோட பேச்சின் துணி தான் உங்கள்ட்ட இருக்கு. ஒரு எமோஷனலா நீங்க அவரை பைண்ட் பண்றீங்க. இவர் அதிமுக காரரு, அதிமுகவுக்கு எதிராக போயிட மாட்டாருன்றீங்க. அந்த இடத்துல அன்னைக்கு தினகரன் அவர்கள் சொன்னது இந்த அதிமுகன்றது அம்மா அதிமுக கிடையாது, இது இபிஎஸ் அதிமுக, அதனால நாங்க எதிர்த்து நிக்கிறோம்னாங்க. இன்னைக்கு அவங்க மாத்தின்றது. சரி, ஆப்ஷன் இல்லைன்னா வேற என்னன்னு சொல்லுங்க. வேற சரி, அதிமுகவுக்கு எதிராக போக மாட்டாங்க, வேற எங்கன்றது? இப்ப அவருக்கு எல்லா ஆப்ஷன் இருக்கு. அதான் சொல்றேன், நானே சொன்னேன் திமுக ஆப்ஷன் இல்லன்னு. இன்னைக்கு அவர் திமுக ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அவர் இப்ப இன்னைக்கு என்ன முடிவுல இருக்காரு? இப்ப நீங்க இணைந்து போவது, இணைந்து செயல்படுவது முடிவுல இருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் எதற்கு தயாரான்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொல்ல சட்ட போராட்டம் தொடரும், எங்களுடைய புரட்சி பயணம் தொடரும். ஆனா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நாங்க வந்து இணையறேன், என்டிஏல இணையறேன். அது தினகரன் நீங்க பாத்து அப்படி இந்த இடத்துல தான் எனக்கு கேள்வி இருக்கு. இபிஎஸ் அவர்கள் ஒத்துப்பாங்களா என்டிஏக்கு? அதான் இவ்வளவு சொன்ன மாதிரி எப்படி சார் ஒத்துப்பாங்க? ஏங்க அவரு சொல்றாரு பிரச்சனையே என்னன்னா சட்ட போராட்டம் தான். இவ்வளவு தூரம் சொல்றாரு. அவ்வளவு வழக்கல் இருக்கு, 11 வழக்கல் பெண்டிங்ல இருக்குது. சோ அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நான் என்னுடைய சட்ட போராட்டம் தொடருங்கிறாரு. இதுக்கு மேல உங்களுக்கு இஷ்டம் இருந்தா சேர்த்துக்கன்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்றதுல இருந்து என்டிஏ ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாமா? ஏன்னா சட்ட போராட்டம் தொடரும்னு சொன்னா இபிஎஸ் அவர்கள் அனுமதிக்க போறது இல்ல, என்டிஏவில் நிச்சயமா அனுமதிக்க போறது இல்ல. ஆனா வேற ஏதாவது, அதாவது இதுலதான் நீங்க பார்க்கணும். ஓபிஎஸ் அவர் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து இதுதான் பிரெஃபரன்ஸ். நீங்க நான் என்ன சொல்றேன், எல்லா ஆப்ஷன் இருக்கு, திமுக ஆப்ஷன் இருக்கு, தாவேக் ஆப்ஷன் இருக்கு. ஆனாலும் அவருடைய பிரெஃபரன்ஸ் என்டிஏ தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். ஆக்சுவலா நீங்க இதுல ஒண்ணு சார், இன்னைக்கு இல்ல ராம்கி, ஒரு புள்ளியில நம்ம நிப்போம். இன்றைய பேட்டி என்ன துணி சொன்னதுன்னா, என் சட்ட போராட்டத்தை தொடர்வேன் அப்படின்றது ஓபிஎஸ் அவர்களோட பிடி இன்னைக்கு இருக்கு நமக்கு கிடைச்ச தகவல்ல. இன்னொன்று, இபிஎஸ் அவர்கள் வாய்ப்பே இல்லை இணைப்புக்கு, சட்ட போராட்டம், அது நீங்க கட்சிக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க. இந்த 2 புள்ளியிலேருந்து பேசுவோமே, இது சமரசம் எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க? இதுல எடப்பாடி நிச்சயமாக சமரசத்துக்கு வரமாட்டார். நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ் திமுக பக்கம் போக மாட்டாருன்னு நான் நினைச்சேன். ஆனா திமுக அனுமதிக்காதுன்னு இப்ப புரியுது. என்ன நீங்க திமுக இருந்துட்டு நீங்க எப்படி அதிமுக எதிராக நீங்க இதெல்லாம் பண்ண முடியும்? திமுகவுக்கு போனாலே சட்ட போராட்டம் விட்டுற வேண்டியதா? இன்னொரு ஆப்ஷன் ஆரம் வீரப்பன் இல்லங்க, அது மாதிரி கூட இருக்கலாம். இன்னொரு ஆரம் வீரப்பன் நிக்கல சார், அவர் எலெக்ஷன் நிக்கல. இவரு நான் கட்சி ஆரம்பிக்கலன்றதையும் சொல்லிட்டார் சார். இவர் இன்னைக்கு என்ன சார் சபார்டினேட் ஜானகி, இவரு பிரின்சிபல் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சொன்னாரு, நாங்க தேர்தலை பத்தி கவலையே படலன்னா சொல்றாரு. அப்ப ஒருத்தர் கேட்கிறார், நீங்க தேர்தலை புறக்கணிக்க போறீங்களா? நீங்க ஏங்க கருத்து திணிக்கிறீங்க, நாங்க அந்த முடிவுக்கு வரல அப்படிங்கிறார். அவருக்கு எது பிரையாரிட்டி? சட்ட போராட்டம், அதிமுகவுக்கு எதிரான செயல்பாடுகள் தான் பிரையாரிட்டி. தேர்தலை கடந்து போவார். உங்க புள்ளிக்கு தான் கடைசியா சட்ட போராட்ட புடிய விட போறது இல்ல அப்படின்னா இந்த 26ல என்ன செய்ய போறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு.